இன்னைக்கு காலங்காலத்தில் வெயில் நல்லா சுள்ளு அடிக்குது. ஒரு 2 நாளாக வந்து நல்லா விடாத மழை வந்து நின்றுச்சு. சரி மிளகாத்தூள் காலை எடுக்குது. இந்த வெயில் கிடைக்கும் போதே நம்ம வந்து காய்ச்சிட்டு தான் வந்து ஒரு 3 நாள் வந்து நல்லா காய்ச்சிட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிளகா தனியெல்லாம் வந்து நல்லா வெயிலில் காய வச்சுட்டு உள்ளே போயிட்டு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து மார்னிங் இட்லி தான் செஞ்சுருக்கிறேன். ஸோ அதை சாப்பிட்டுட்டு மதியம் லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி வந்து கோயிலில் கிடைக்கிற புளி சாதம் தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு செப்பரேட்டாக வந்து நான் மசாலா வந்து வறுத்து ஆற வச்சு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது ஆறின பிறகு நம்ம ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். இது 1 வீக் வரைக்கும் வெளியே வச்சுக்கலாம், கெட்டு போகாமல் இருக்கும். அதுவும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 3 மந்த் வரைக்கும் வச்சுக்கலாம், சூப்பராகவே இருக்கும். நான் வந்து ரெசிபி வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இந்த வேலை செஞ்சுக்கும் போது வந்து மழை படப்படன்னு அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி வெளியே போய் பார்த்தாக்கா வந்து மழை தான் ஜோராக பெஞ்சிருக்குது. ஸோ தனியாக மிளகாலாம் டக்குன்னு எடுத்து உள்ளே வச்சுட்டு போய் வந்து திரும்ப வேலை செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சாமான்லாம் கழுவிட்டு சுடு சாப்பாடு வந்து வடித்து ஆற வச்சுருந்தேன். ஸோ அதுக்குள்ளே போய் வெளியே போய் பார்த்தாக்கா திரும்ப வெயில் அடிக்குது. எனக்கு என்ன வந்து சோதனை தெரியல. திரும்ப வெயில காய போட்டு எடுத்து வைக்க அதே மாதிரி தான் ரிப்பீட்டேஷன் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து வெளியே நல்லா காய வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ளே வச்சுருக்கும் போது பார்த்தாக்கா திரும்ப ஜோராக வந்துச்சு மழை. நல்ல வேலை கடை சாமி ஒன்றும் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறேன் மனசுக்குள்ளே. இந்த வேலை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே மணி 2:30 மணி ஆயிடுச்சு. சரி நம்மளுக்கு பசி வேறு எடுத்துக்கிச்சு. சாப்பாடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு தட்டில் போட்டு ஒரு ஓரமாக உட்காந்து சாப்பிடுவோம். செம்ம சூப்பராக இருந்துச்சு. சேம் கோயிலில் கிடைக்க புளி சாப்பாடு மாதிரி இருந்துச்சு. எப்போ நீ சாப்பிட்றேன்னு நான் சாப்பிட்டுக்கிறோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.